வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டை, வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டை, வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டை. ஓ, என்ன பாட்டு பாடுங்கிற? கேனைய வந்துட்டான். என்ன முதலாளி? ஓ, என்னையா பண்ணீங்கிற? முதலாளி கண்ணு தெரியலையா? கார் துவைச்சிருக்க பாக்கல? பார்த்தேன் நீ கார் துடைக்கிற லட்சணத்தை. இந்த ஆளு எந்த பக்கத்துல வர்றான்னு தெரிய மாட்டேங்குது. என்னையா மனைவிக்கினே பேசுங்கிற? ஒன்னும் இல்ல முதலாளி. அதை விட கார் என்ன அவ்வளவு அழுக்கா இருக்குது? எவ்வளவு பல இருக்குது, அழுக்கா இருக்குதா? அதுக்கேம்பா அப்படி கத்துற? எங்க போகணும்னு சொன்னீங்களே, போலாமா? ஓ, காஞ்சிக்கு தான் போறோம். என்னப்பா அந்த வீட்டுக்கா? ஓ, வாய கழுவியா என்னையா பேசுற? உண்மையதானே சொன்ன முதலாளி. ஓ, எதியா உண்மை? வீட்டுல இருக்கிறாங்க. ஓஹோ, பொண்டாட்டி பயப்படுறவங்களா நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, இந்த மாசம் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து தரேன். சரி முதலாளி, அப்பப்போ கவனிங்க. சரிப்பா, கார் எடு. எங்க போனாலும் சரி வீட்டுக்காரன். யாரு அது வீட்டாண்ட? யாரு அது? பொண்ணு ராஜா நான் தான். ஓ, ரவியா? ரொம்ப நாள் ஆச்சுப்பா பார்த்து வரேன். உன்னை தேடி வீட்டுக்கு போனோம்பா, நீங்க தான் சொன்னாங்க. என்னப்பா என் வீட்டுக்கு போனியா? என்னப்பா விஷயம்? ஒன்னும் இல்லை, ஒரு கோட்டைக்கு அடிக்கிறியா? கோட்டரப்பா இதுக்குதா? இல்லப்பா, பத்திரமா வச்சுக்கோ, வீட்டுல போய் சாப்பிடு. இதுவாயா கோட்டரு? மூஞ்சி மேல அடிச்சா கோட்டை தண்ணி பாட்டு கோட்டரா எடுத்துன்னு போயா. நல்லது காலமே இல்லையா? எதுப்பா நல்லது? தண்ணி பாட்டில குடுத்துட்டு என்ன கிண்டல் பண்ணிக்கிறியா? சரிப்பா, அது சினிமா போலாமா? அண்ணா அண்ணா எங்கண்ணா போறீங்க? இங்க வாண்ணா. இருப்பா, தங்கச்சி கூப்பிடுது, என்னன்னு கேக்குறேன். எங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, ரவி சினிமாவுக்கு கூப்பிட்டாரு, போய்ங்கிறம்மா. நோ, வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, பொறுப்பு இல்லாத சினிமா கினிமான்னு சொல்லிட்டு இருக்க. ஏம்பா, வீட்டுல வேலை இருக்கான், இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் போ. சரி வாண்ணா போலாம். அம்மா வேற கொல்ல மாட்டுக்கு போயிருக்காங்க, நீ வேற சினிமா கினிமான்னு போற. வயசு போன நான் வேற வீட்டுல தனியா இருக்கேன், எப்படி இப்படி போனா? சரிம்மா, நான் வீட்லயே உக்காரம்மா. அப்பாடா. நோ, காலம் கெட்டு போய்க்குது. அவன் ஏற்கனவே ஒரு குடிகாரன், அவன் கூட போய் சுத்திட்டு இருக்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. சரி தங்கச்சி, அதே மாதிரி செய்யணும். லோன்காரன் காலையில வந்தான், பணம் கட்டணும்னு சொல்லி. பணம் என்ன வச்சிட்டு இருக்கியா? பணமா? ஆமாண்ணா, பேங்க்காரன் தான். கடன் வாங்கி யாரு கொடுத்த நீ? என்ன பேங்க்காரனா கடனான்னு சொல்ற நீ? ஒண்ணும் இல்ல தங்கச்சி, அது என்னண்ணா அதுவா நான் எதனா வச்சுக்கிறியா? என்ன தங்கச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பேங்க்காரங்க எதுக்கு வருவான்? கடன் வாங்கி தொலைச்சிட்டுல, அது யார் கட்டுறது? தங்கச்சி, அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதம்மா. இப்படி ஊரு முழுக்க கடை வாங்கி வச்சுட்டு இருந்தா அம்மா கிட்ட சொல்லாத என்ன பண்றது? ஆமா, என் மானமே போயிடுமா. என்னது மானமா? அது எந்த கடையில விக்குது? அது இல்லம்மா, என் மானமே போயிடணுமா. அது கடன் வாங்கறதுக்கு முன்னாடியே இருக்கணும்ல. தெரியாம தப்பு பண்ணிட்டுமா, மன்னிச்சுக்குமா. எல்லா பூவுமே எனக்கு பிடிக்கும்னா, ஆனா எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு பூ மன்னிப்பு. சரி தங்கச்சி, இதுக்கு மேல தப்பு எதுவும் நடக்காது. ஏன்னா அம்மா நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனாங்க. சரி அதெல்லாம் விடுனா, போகட்டும். அந்த டிரைவர் அண்ணன் என்னவோ சொன்னாரு, இந்த காஞ்சில என்னவோ வீடு அப்படின்னா என்ன? அது இல்லம்மா, காஞ்சில ஒரு வீடு வாங்கறதுக்காக சொல்லியிருந்தோமா, அது சொல்லிருப்பாரு டிரைவரு. இல்லையே, அவர் சொன்னது பார்த்தா இன்னும் சின்ன வீடு எல்லாம் சொன்னாரு. அதுவா, அது வீடு உனக்கு தான் வாங்கலான்னு பார்த்தோமா, சின்ன வீடா இருக்கிறதுனால வேணான்னு சொல்லிட்டோமா. அப்படியா? அம்மா வேற கொல்லுமாட்டிக்கு போச்சு, இன்னும் வரவே இல்லை. சரி கழுவிட்டு போய் சாப்பிட்டு போயேன்னு. என்ன குழம்பு தங்கச்சி? என்ன குழம்பு வச்சிருக்கிற? அதுவாண்ணா, மீன் குழம்பு வச்சிருக்கேன். அவனுக்கு தான் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கல. நீ போய் சாப்பிட்டு, அம்மா தோட்டத்துல இருக்கிறாங்க பாரு, அனுப்பு. பசியோட இருப்பாங்க, வந்தா சாப்பிடுவாங்க. சரி தங்கச்சி, சாப்பிடலாம் வா. வனிதா, அம்மா, அண்ணா அம்மா சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டாங்க, வாங்க நம்ம இந்த சாப்பாடே சாப்பிட்டுடலாம். வாண்ணா, அம்மா வாமா.